டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பின் பல்வேறு தடைகளை தாண்டி தடம் பதிக்கப் போகும் பாஜகவின் வெற்றிக்கான 5 காரணங்கள் என்னென்ன தெரியுமா? இந்த 5 காரணங்கள் தான் பாஜகவை வெற்றி கனியை பறிக்க துணை நின்றதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். நாடே எதிர்பார்த்து காத்திருந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. 100% வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 60%த்திற்கும் அதிகமான வாக்குகள் மட்டுமே பதிவானது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதலே தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பாஜக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. டெல்லியில் கோலோச்சி வந்த ஆம் ஆத்மி தொடர்ந்து பின்னடைவையும் சந்தித்து வருகிறது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கும். டெல்லி மற்றும் பஞ்சாபில் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததால் தேசிய கட்சியாக உருவெடுத்த ஆம் ஆத்மிக்கு பேரிடிதான் இந்த தேர்தல். தொடர்ந்து பாஜக முன்னிலை வகிக்க 5 காரணங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முதல் காரணம், பிரதமர் மோடி டெல்லிக்கு வளர்ச்சி தரும் பல திட்டங்களை வழங்குவார் என்கிற பாஜகவின் வாக்குறுதி என கூறப்படுகிறது. இரண்டாவதாக, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடுத்தர வருமானம் உள்ள மக்களுக்கு வழங்கியுள்ள 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமான வரி விலக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மூன்றாவதாக, மீண்டும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று நரேந்திர மோடி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் இரட்டை என்ஜின் ஆட்சியினால் பலன் கிடைக்கும் என்ற டெல்லி மக்களின் எதிர்பார்ப்பு ஒரு காரணம் என கூறப்படுகிறது. அதேபோல் நான்காவதாக, மத்திய அரசு வழங்கும் இலவச மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் டெல்லி மக்களுக்கும் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் இந்த தேர்தலில் எதிரொலித்துள்ளது. ஐந்தாவதாக, கடந்த 27 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் கோரிக்கைக்கு டெல்லி மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த 5 முக்கியமான காரணங்கள் தான் பாஜகவின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது.